இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 30 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 30 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, பாவிய கொத்து நூலின் ஆசிரியர். பாவிய கொத்து நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் சி, பெருஞ்சித்திரனார். ஆன்சர் பெருஞ்சித்திரனார். இந்த பெருஞ்சித்திரனாரினுடைய மற்ற பிற நூல்களை நம்ம பார்க்கலாம். நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், உலகியல் 100 ஆகிய நூல்களை இயற்றியுள்ளவர் தான் பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுக வஞ்சி, உலகியல் 100, பள்ளி பறவைகள் இந்த நூல்களை இயற்றியவர் தான் பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களை பாடியவர் யார்? கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, இளநாகனார். ஆன்சர் இளநாகனார். அவருடைய முழு பெயர் மருதன் இளநாகனார். இனி ஒவ்வொரு அந்த கலித்தொகையில் மொத்தம் 5 திணைகள் இருக்கும். குறிஞ்சி திணை, மருதத்திணை, நெய்தல் திணை, பாலை திணை. ஒவ்வொரு நூல்களையும் ஒவ்வொரு திணைகளையும் யார் பாடியிருப்பாங்க, எவ்வளவு பாடல்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பாலை திணையை பாடியவர் பெருங்கடுங்கோ. பெருங்கடுங்கோ இவர் 35 பாடல்களை பாடியிருப்பார். குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர். இவர் 29 பாடல்களை மொத்தம் பாடியிருப்பார். மருதத்திணையை பாடியவர் மருதன் இளநாகனார். இவர் 35 பாடல்களை பாடியிருப்பார். முல்லை திணையை பாடியவர் நல்லுருத்திரனார். முல்லை திணையை பாடியவர் நல்லுருத்திரனார். இவர் 17 பாடல்களை பாடியிருப்பார். நெய்தல் திணையை பாடியவர் நல்லந்துவனார். நெய்தல் திணையை பாடியவர் நல்லந்துவனார். இவர் 33 பாடல்களை பாடியிருப்பார். இன்னொரு தடவை கூட நம்ம பார்க்கலாம். பாலை, பெருங்கடுங்கோ 35 பாடல்கள். குறிஞ்சி, கபிலர் 29 பாடல்கள். மருதம், இளநாகனார் 35 பாடல்கள். முல்லை, நல்லுருத்திரனார் 17 பாடல்கள். நெய்தல், நல்லந்துவனார் 33 பாடல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், காவிய பாவை நூலின் ஆசிரியர் யார்? காவிய பாவை நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் சி, முடியரசன். ஆன்சர் முடியரசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், முடியரசன் இந்த பாவை அப்படின்னு முடியக்கூடிய 4 நூல்கள் இருக்குது. திருப்பாவை, திருவம்பாவை, கன்னிப்பாவை, காவியப்பாவை. இந்த நூல்களை எல்லாம் இயற்றியவர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். திருப்பாவை எழுதியவர் ஆண்டாள். திருப்பாவை ஆண்டாள். திருவம்பாவை மாணிக்க வாசகர். திருப்பாவை ஆண்டாள். இவர் திருமாலை பற்றி பாடியிருப்பார், அதுதான் திருப்பாவை. அதுவே சிவபெருமானை பற்றி பாடியது தான் திருவம்பாவை. இதை பாடியவர் யாருன்னா மாணிக்க வாசகர். கன்னிப்பாவை என்ற நூலை இயற்றியவர் இறையரசன். கன்னிப்பாவை இறையரசன். காவியப்பாவை காவியப்பாவை முடியரசன். காவியப்பாவை முடியரசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்கருவை அந்தாதி நூலின் ஆசிரியர். திருக்கருவை அந்தாதி என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் அதிவீரராம பாண்டியர். ஆன்சர் அதிவீரராம பாண்டியர். இந்த அதிவீரராம பாண்டியரினுடைய மற்ற பிற நூல்களை நம்ம பார்க்கலாம். நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, கூர்ம புராணம், நருந்தொகை. நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, கூர்ம புராணம், நருந்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓடை என்ற தலைப்பில் கவிதை பாடியவர். ஓடை என்ற தலைப்பில் கவிதை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, வாணிதாசன். ஆன்சர் வாணிதாசன். வாணிதாசனினுடைய மற்ற பிற நூல்களை நம்ம பார்க்கலாம். தமிழச்சி, கொடிமுல்லை, எழிலோவியம், தொடுவானம், குழந்தை இலக்கியம். தமிழச்சி, கொடிமுல்லை, எழிலோவியம், தொடுவானம், குழந்தை இலக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
திருத்தொண்ட தொகை நூலின் ஆசிரியர். திருத்தொண்ட தொகை என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் சி, சுந்தரர். ஆன்சர் சுந்தரர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இனி அந்த குழம்பக்கூடிய திருத்தொண்டன் தொடங்கக்கூடிய 3 நூல்கள் இருக்குது. திருத்தொண்டர், திருவந்தாதி, திருத்தொண்ட தொகை, திருத்தொண்ட புராணம். திருத்தொண்ட தொகை, திருவந்தாதி, திருத்தொண்ட புராணம். திருத்தொண்ட தொகையை இயற்றியவர் சுந்தரர். திருவந்தாதியை இயற்றியவர் நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்ட புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். திருத்தொண்ட தொகையை இயற்றியவர் சுந்தரர். திருவந்தாதியை இயற்றியவர் நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்ட புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். நெக்ஸ்ட் கொஸ்டின். மதுரை பதிற்று பத்தாந்தாதி என்ற நூலின் ஆசிரியர். மதுரை பதிற்று பத்தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் சி, பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர். இவர் என்னென்ன நூல்களை எழுதியிருக்காரு நம்ம சொல்லி பார்க்கலாம். மதுரை பதிற்று பத்தாந்தாதி, வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா. மதுரை பதிற்று பத்தாந்தாதி, வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர். அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் நெல்லை சு முத்து. ஆன்சர் நெல்லை சு முத்து. நீ ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நூல்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆத்திச்சூடியை எழுதியவர் ஔவையார். புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதியவர் நெல்லை சு முத்து. ஆத்திச்சூடி ஔவையார், புதிய ஆத்திச்சூடி பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு முத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின். முத்தொள்ளாயிரம் நூலின் ஆசிரியர். முத்தொள்ளாயிரம் என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இவர் ஆசிரியர் பெயர் தெரியாத மற்ற பிற நூல்களை நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் விடுதூது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. முக்கூடர் பல்லு அதே தான். முத்தொள்ளாயிரம், தகடூர் யாத்திரை, யசோதர காவியம், நீலகேசி இந்த நூல்களுக்கு எல்லாருக்குமே ஆசிரியருடைய பெயர் தெரியாது. தமிழ் விடுதூது, முக்கூடர் பல்லு, முத்தொள்ளாயிரம், தகடூர் யாத்திரை, யசோதர காவியம், நீலகேசி இந்த நூல்களுக்கு எல்லாத்துக்குமே ஆசிரியருடைய பெயர் தெரியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். வணக்கம் வள்ளுவ என்ற நூலின் ஆசிரியர். வணக்கம் வள்ளுவ என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஈரோடு தமிழன்பன். இது ஈரோடு தமிழன்பனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூலாகும். இது எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றுனா 2004ஆம் ஆண்டு. 2004ஆம் ஆண்டு ஈரோடு தமிழன்பனின் வணக்கம் வள்ளுவ என்ற நூலானது சாகித்ய அகாதமி விருதினை பெற்றது. அதுவே அதுக்கு முந்தைய வருடம், அதாவது 2003ஆம் ஆண்டு வைரமுத்துவினுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற நூலானது சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலாகும். 2003 கள்ளிக்காட்டு இதிகாசம், அதுவே 2004ஆம் ஆண்டு வணக்கம் வள்ளுவ. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழிசை இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர். தமிழிசை இயக்கம் நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் பி, இரா இளங்குமரனார். இரா இளங்குமரனார். அவர் எழுதிய மற்ற பிற நூல்களை நம்ம பார்க்கலாம். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யா பெருங்கல உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, புறத்திரட்டு உரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் இவ்வளோ நூல்களையும் இயற்றியவர் தான் இரா இளங்குமரனார். என்னென்ன நூல்கள்னா இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யா பெருங்கல உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, புறத்திரட்டு உரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம். நெக்ஸ்ட் கொஸ்டின். மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர். மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் சி, மாங்குடி மருதனார். ஆன்சர் மாங்குடி மருதனார். இந்த மதுரை காஞ்சியில் உள்ள மொத்த அடிகளினுடைய எண்ணிக்கை 782. அதில் மதுரையை பற்றி மட்டும் கூறக்கூடிய அடிகள் 354.
மதுரை காஞ்சி நூலை இயற்றியவர் மாங்குடி மருதனார். இந்த மதுரை காஞ்சி நூலில் உள்ள மொத்த அடிகளின் இடையே எண்ணிக்கை 782. அதில் 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டுமே குறிப்பிடுகின்றது. 354 அடிகள். நெக்ஸ்ட், இளமை விருந்து நூலின் ஆசிரியர். இளமை விருந்து நூலின் ஆசிரியர் திருவி கல்யாண சுந்தரனார். அவரினுடைய மற்ற பிற நூல்களை நம்ம பார்க்கலாம். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, முருகன் அல்லது அழகு, பொதுமை வேட்டல், இளமை விருந்து. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இளமை விருந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், பூங்கொடி நூலின் ஆசிரியர். பூங்கொடி நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் சி, முடியரசன். ஆன்சர் முடியரசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த முடியரசனினுடைய மற்ற பிற நூல்களை நம்ம பார்க்கலாம். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, புதியதொரு விதி செய்வோம். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, புதியதொரு விதி செய்வோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் ஓவியம் நூலின் ஆசிரியர். தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன். இவர் இன்னொரு நூலையும் எழுதியிருப்பார், வணக்கம் வள்ளுவர். அது 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலாகும். தமிழ் ஓவியம் நூலை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். நெக்ஸ்ட், அதே மாதிரி ஓவியம், தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழன்பன். அதுவே எழிலோவியம் என்ற நூலை எழுதியவர் வாணிதாசன். எழிலோவியம் வாணிதாசன், தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழன்பன். நெக்ஸ்ட், இனிக்கும் நினைவுகள் என்ற நூலின் ஆசிரியர். இனிக்கும் நினைவுகள் என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் சி, எழில் முதல்வன். ஆன்சர் எழில் முதல்வன். இவருடைய இயற்பெயர் ராமலிங்கம். ராமலிங்கம். நெக்ஸ்ட்டு, இவருடைய மற்ற பிற நூல்களை நம்ம பார்க்கலாம். எழில் முதல்வனினுடைய மற்ற பிற நூல்கள், எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய், இனிக்கும் நினைவுகள். எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய், இனிக்கும் நினைவுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மாதவி காவியம் நூலின் ஆசிரியர். மாதவி காவியம் நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ் ஒலி. ஆன்சர் தமிழ் ஒலி. தமிழ் ஒலியினுடைய மற்ற பிற நூல்களை நம்ம பார்க்கலாம். நிலை பெற்ற சிலை, கவிஞனின் காதல், வீராயி, மேதினமே வருக, குருவிப்பட்டி, கண்ணப்பன் கிளிகள், தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். நிலை பெற்ற சிலை, கவிஞனின் காதல், வீராயி, மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம். நெக்ஸ்ட், யசோதர காவியம் நூலின் ஆசிரியர். யசோதர காவியம் என்ற நூலின் ஆசிரியர். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. யசோதர காவியம் நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நெக்ஸ்ட், புதிய விடியல்கள் என்ற நூலின் ஆசிரியர். புதிய விடியல்கள் என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தாராபாரதி. தாராபாரதி. இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன். இவர் எழுதிய மற்ற பிற நூல்களை நம்ம பார்க்கலாம். இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், புதிய விடியல்கள். இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், புதிய விடியல்கள். நெக்ஸ்ட், கொம்பன் என்ற நூலின் ஆசிரியர். கொம்பன் என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் கந்தர்வன். ஆன்சர் ஆப்ஷன் பி, கந்தர்வன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அந்த கந்தர்வனுடைய மற்ற பிற நூல்களை நம்ம பார்க்கலாம். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன். சாசனம், ஒவ்வொரு கல்லாய் மற்றும் கொம்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருவாரூர் மும்மொழிக்கோவை என்ற நூலின் ஆசிரியர். திருவாரூர் மும்மொழிக்கோவை என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் பி, குமரகுருபரர். ஆன்சர் குமரகுருபரர். குமரகுருபரர் இயற்றிய மற்ற பிற நூல்களை நம்ம பார்க்கலாம். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை. கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நூலின் ஆசிரியர்.
கள்ளிக்காட்டு இதிகாசம் நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் சி வைரமுத்து. வைரமுத்துவினுடைய இந்த நூலானது 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருதினை பெற்றது. நெக்ஸ்ட், சரஸ்வதி அந்தாதி நூலின் ஆசிரியர். சரஸ்வதி அந்தாதி என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் டி கம்பர். ஆன்சர் கம்பர். கம்பரினுடைய மற்ற பிற நூல்களை நம்ம பார்க்கலாம். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70, ராமவதாரம். ராமவதாரம் அதுதான் பிற்காலத்தில் கம்பராமாயணம் என்று வழங்கப்பட்டது. கம்பர் தாம் எழுதிய நூலுக்கு இட்ட பெயர் ராமவதாரம். அதுவே பிற்காலத்தில் கம்பராமாயணம் என்று அழைக்கப்பட்டது. கம்பரினுடைய மற்ற பிற நூல்கள் சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70, ராமவதாரம். நெக்ஸ்ட், சங்கொலி நூலின் ஆசிரியர். சங்கொலி என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நாமக்கல் கவிஞர் அப்படின்னு ஆப்ஷனில் கேட்கலாம், வே ராமலிங்கனார் அப்படின்னு ஆப்ஷனில் கேட்கலாம். அவருடைய மற்ற பிற நூல்களை நம்ம பார்க்கலாம். என் கதை, சங்கொலி, மலைக்கல்லன். என் கதை, சங்கொலி மற்றும் மலைக்கல்லன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூரிய வம்சம் என்ற நூலின் ஆசிரியர். சூரிய வம்சம் நூலின் ஆசிரியர். ஆன்சர் கந்தசாமி. ஆன்சர் கந்தசாமி. நெக்ஸ்ட், அவருடைய மற்ற பிற நூல்களை நம்ம பார்க்கலாம். கந்தசாமி அவர்களினுடைய மற்ற பிற நூல்கள் சாயாவனம், விசாரணை கமிஷன், சுடுமண் சிலைகள், தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி. சாயாவனம், விசாரணை கமிஷன், சுடுமண் சிலைகள், தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம் மற்றும் சாந்தகுமாரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாணிதாசனின் ஓடை என்ற கவிதை இடம்பெறும் நூல். வாணிதாசனின் ஓடை என்ற கவிதை இடம்பெறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொடுவானம். ஆன்சர் தொடுவானம். நெக்ஸ்ட், தேவாரத்தை தொகுத்தவர். தேவாரத்தை தொகுத்தவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பி. தேவாரம் யாரால் எழுதப்பட்டதுன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோரால் எழுதப்பட்டது தான் தேவாரம். தேவார மூவர். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. அதுவே தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பி தேவாரத்தை தொகுத்திருப்பார். நாதமுனி 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்திருப்பார். நெக்ஸ்ட், ஒரு சிறு இசை என்ற நூலின் ஆசிரியர். சிறு இசை என்ற நூலின் ஆசிரியர் வண்ணதாசன். வண்ணதாசன். இது அவருக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல். இனி அவருடைய மற்ற பிற நூல்களை நம்ம பார்க்கலாம். புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு, கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், ஒளியிலே தெரிவது, உயர பறத்தல். இது எல்லாமே வண்ணதாசனினுடைய மற்ற பிற நூல்கள். புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு, கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், ஒளியிலே தெரிவது மற்றும் உயர பறத்தல். நெக்ஸ்ட், தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர். தமிழ் இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். ஆன்சர் பாரதிதாசன். அவரினுடைய மற்ற பிற நூல்களை நம்ம பார்க்கலாம். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட விளக்கு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, பிசிராந்தையார். இது ஒரு நாடக நூல். பிசிராந்தையார் அப்படிங்கிறது நாடக நூல். சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல். பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் பிசிராந்தையார் நாடகம். தமிழ் இயக்கம். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பிசிராந்தையார் நாடகம், தமிழ் இயக்கம். நெக்ஸ்ட்டு, தேவாரத்தில் திருக்கேதார பாடல்களை பாடியவர் யார்? தேவாரத்தில் திருக்கேதார பாடல்களை பாடியவர் யார்? தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் தான் சுந்தரர். இவர் தான் திருக்கேதார பாடல்களை பாடியிருப்பார். ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான். நம்ம 30 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 30 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.